ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 1ல் இருக்கிற அலகு 7 கடல் இந்த பாடப்பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, கடலோட தொடர்புடைய சொற்களை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். சிப்பி, அப்புறம் மீன், கடலை வலை போடுவாங்க இல்லையா, வலை, அப்புறம் கடல்ல முத்து கிடைக்கும், முத்து, கடற்கரை இருக்கும் இல்லையா, அப்புறம் நண்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இங்க கீழே எழுதலாம். சரிங்களா? மீன்லாம் பிடிக்கிறவங்க யாரு? மீனவர். இவங்க எல்லாருமே அந்த கடலோட தொடர்புடைய சொற்கள் தான் இல்லையா? பாருங்க, அதே போல எழுதுங்க. மீன், கடற்கரை, நண்டு, சங்கு, மீனவர், முத்து, படகு, சிப்பி, வலை, இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுதுங்க. கடல் சார்ந்த ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புறோம். சிற்பி செதுக்குவது சிலை, மீன்கள் பிடிக்க உதவுவது வலை. இந்த சிலை, வலை ஒரே மாதிரி ஓசையில முடியுதா? அந்த மாதிரி தான். மலர்களில் இருக்கும் தேன், கடலில் இருக்கும் மீன். ஓங்கி உயர்ந்தது மலை, கடலில் எழுவது அலை. பூக்களை மொய்க்கும் வண்டு, கடலில் இருக்கும் நண்டு. உடலுக்கு தேவை சத்து, உப்புநீர் கடலில் எடுக்கலாம் முத்து. அச்சம் என்பது நமக்கு இல்லை, ஆழ்கடலிற்கு ஏது எல்லை. அடுத்தது சொல்ல தொடரில் அமைச்சு எழுதுறோம். கடல், கடல்ன்ற சொல்ல நான் கடலில் பெரிய மீன் பிடித்தேன். இது போல நாம இங்க இருக்கிற சொற்களுக்கு நம்ம ஒரு தொடர் அமைத்து எழுதுறோம். அல்லும் பகலும், அவன் அல்லும் பகலும் உழைத்தான் எழுதலாம். இல்ல அவர் அல்லும் பகலும் உழைத்து முன்னேறினார்னு எழுதலாம். சிப்பிக்கு எப்படி எழுதலாம்? சிப்பிக்கு எப்படி எழுதலாம்? நான் கடலோரத்தில் அழகான சிப்பிகளை கண்டெடுத்தேன் எழுதலாம். இல்லைன்னா கடற்கரையின் அழகான சிப்பிகள் கிடைத்தன அப்படின்னு எழுதலாம். அலையோசை, கடலின் அலை மனதை அமைதியாக்குகிறதுன்னு எழுதலாம். நான் அலையோசை மனதுக்கு அமைதியை தந்ததுன்னு எழுதலாம். இடிமுழக்கம், மழை காலத்தில் இடிமுழக்கம் கேட்கும், இல்லைன்னா திடீரென இடிமுழக்கம் கேட்டது. இந்த மாதிரி நான் ரெண்டு சென்டென்ஸா எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க எழுதிக்கோங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். அடுத்தது பத்தியை படிப்பேன், வினாக்களுக்கு விடையளிப்பேன். எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒலித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஓய்வு என்பதே இல்லை. பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன. எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒலி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்பு மிக்க முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய். அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இலர் அப்படின்றதுதான் இந்த பத்தி. இப்ப இந்த பத்தியிலிருந்து என்ன வினாக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். எவரும் இலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் இல்லைன்னு தான் அர்த்தம், அதனுடைய பொருள். சரிங்களா? கடலின் அலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சியளிக்கின்றன? கடலுடைய அலைகள் எப்படி இருக்கு? கடலில் பொங்கி வரும் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் காட்சி அளிக்கின்றன. அடுத்த கேள்வி பாருங்க. கடல் வளங்களை பற்றி எழுதுக. கடலில் எண்ணற்ற மீன் வளங்களும் விலை மதிப்பு மிக்க முத்துக்களும் உள்ளன. சிப்பிகள் விளையாடுவதற்கும் கடல் உதவுகிறது. 4வது கேள்வி. மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குவது எது? மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குவது கடல். அடுத்தது புத்தகத்துல தேடி எழுதுறோம். முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. முதல் எழுத்து மட்டும். இப்போ அல்லும் அலுப்பும், இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஆ ஒரே மாதிரி இருக்கா? அதே போல மலையை மகர, இதுலயும் முதல் எழுத்து பாருங்க மா மா. அடுத்த வரிகள்ல இருக்கிற எழுத்துக்கள் விலைக்கோள் விளையாடர், இதுல பாத்தீங்கன்னா வி இந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கிற சொற்கள். மீன், முத்து, சிப்பி இடம்பெற்றுள்ள பாடல் வரிகளை கண்டறிஞ்சு எழுதுறோம். மீன் அப்படின்ற வார்த்தை எங்க இருக்குன்னு எடுத்து எழுதுறோம். மகர மீனுலவும் கடலே, விலைக்கோள் முத்தளிக்கும் கடலே, இதுல முத்துன்ற வார்த்தை வருது இல்லையா? சிப்பி விளையாடர் குதவும் கடலே, இதுல சிப்பின்ற எழுத்தும் வருது. ஆக மீன், முத்து, சிப்பின்ற 3 வார்த்தைகளும் இந்த வரிகள்ல வருது. அதனால அதை எழுதிக்கோங்க. கடலின் அலை மற்றும் ஒலியை எதனுடன் ஒப்பிடுகின்றனர்? கடலின் அலை குதிரைகள் அணிவகுப்புக்கும் கடலுடைய ஒலி இடியோசைக்கும் ஒப்பிடுகின்றனர். கடலினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்பு மிக்க முத்துக்களையும் கொண்டுள்ளது. சிப்பிகள் விளையாட உதவுகிறது. பூமியில் மழை பெய்வதற்கும் காரணமாகிறது. மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகின்றது. இது இந்த கடல் விளங்குகின்றது. சரிங்களா?
அடுத்தது பாத்தீங்கன்னா நாள் குறிப்பை படிப்பின் கட்டுரையாக எழுதுவேன். 24/3/2025 வந்து பள்ளி ஆண்டு விழாவுக்கான ஒரு நாள் குறிப்பு இங்க கொடுத்திருக்காங்க. இதை நம்ம படிச்சுட்டு இதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்னா அப்படி ஒரு கட்டுரையா நம்ம எழுத போறோம். சரிங்களா? எங்கள் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகை பூத்தது. பள்ளி ஆண்டு விழாவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெற்றன. எங்களைப் போல உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வளர்க்க எங்கள் பள்ளியில் சேருங்கள். பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் பெருமைகள் குறித்து பேசினார்கள். இவ்விழா எங்களின் கலை திறமைகளை வெளிப்படுத்தும் இனிய விழா. எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதன் மூலம் எங்கள் பள்ளியின் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம். போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. எங்கள் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா நிகழ்வுகளை காண்போம். எங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எங்கள் பள்ளியில் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குறிப்புகள் மாதிரி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த குறிப்புகளை வச்சு நாம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு கட்டுரையை எழுத போறோம். கட்டுரை எப்படி எழுதுறது பார்க்கலாம் வாங்க. எங்கள் பள்ளி ஆண்டு விழா, இதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. முன்னுரை: எங்கள் பள்ளி ஆண்டு விழா பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்றது. இந்த விழா எங்கள் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகையை பூக்க செய்தது. அடுத்தது பாருங்க, பொருளுரையில 2 தலைப்புகள் கொடுக்குறோம். ஒன்னு நிகழ்வுகள், இன்னொன்னு வந்து விழாவின் சிறப்பு. முதல்ல நிகழ்வுகள்ன்ற தலைப்புல பள்ளி ஆண்டு விழாவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த இனிய விழா எங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அடுத்த தலைப்பு வந்து இந்த விழாவின் சிறப்புல வந்து என்ன பார்க்கலாம். பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் பெருமைகள் குறித்து பேசப்பட்டது. இந்த விழாவின் மூலம் எங்கள் பள்ளியின் சிறப்புகளையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடைசியா முடிவுரை: எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆண்டு விழா நிகழ்வுகளையும் காண ஆவலுடன் உள்ளோம். எங்களைப் போல உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வளர்க்க எங்கள் பள்ளியில் சேருங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகள் தின விழாக்கான குறிப்புகள் போல கொடுத்திருக்காங்க. இந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு கட்டுரையை எழுத போறோம். சரிங்களா? என்னென்ன குறிப்புகள் இருக்குன்னு பாருங்க. குழந்தைகள் தின விழா தலைப்பு: இந்தியா விடுதலை போராட்ட வீரர் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். எங்களுக்கு பிடித்த தினம். விளையாட்டு போட்டிகள், பரிசுகள் வழங்குதல், நேரு மாமா, குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள், நற்பண்புகள். இதுதான் அந்த குறிப்புகள். இந்த குறிப்புகளை வச்சு நாம இப்ப கட்டுரை எழுத போறோம். கட்டுரை எழுதலாமா? கட்டுரைக்கான தலைப்பு குழந்தைகள் தின விழா. முதல்ல முன்னுரை எழுதுறோம். இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமருமான பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. பொருளுரை: குழந்தைகள் தினம் என்பது குழந்தைகளாகிய எங்களுக்கு மிகவும் பிடித்த நாளாகும். இந்த நாளில் பள்ளிகளில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. நேரு மாமா குழந்தைகளின் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். நேரு மாமாவின் நற்பண்புகள் பற்றியும் குழந்தைகள் மீதான அன்பு பற்றியும் எடுத்துரைக்கப்படும். அடுத்தது பாருங்க, இப்ப கடைசியா வந்து முடிவுரை எழுத போறோம். குழந்தைகள் தினம், அதாவது குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பாகவும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த நாளில் நேரு மாமாவை நினைவு கூர்ந்து குழந்தைகளுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வோம், நற்பண்புகளுடன் வளர்வோம். இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன்ஸ் நீங்க தேவைப்பட்ட எழுதிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? குழந்தைகள் தினம் அதுல இருந்து இப்படி எழுதிக்கோங்க. குழந்தைகள் தினம் இந்த நாளில் நேரு மாமாவை நினைவு கூர்ந்து குழந்தைகளுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வோம், நற்பண்புகளுடன் வளர்வோம். குழந்தை கட்டுரையை எழுதிக்கோங்க. அடுத்தது படிப்பேன் மின்னுவேன். இங்க வந்து இருக்கிற எழுத்துக்களை வந்து இணைச்சு அதனுடைய ஒரு வார்த்தையா உருவாக்கி எழுதுறோம். சரிங்களா? இங்க மொத்தமாவே வந்து உயிர் எழுத்துக்கள் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப ஆ என்ற எழுத்துக்கான வார்த்தை என்னென்ன வார்த்தை வரும்? அலை, அடைன்ற வார்த்தை வருது. அது போல ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எழுத்துக்களை வச்சு மட்டும் தான் நம்ம அந்த வார்த்தையை உருவாக்கணும். என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னு இங்க எழுதிக்குவாங்க இதுல இருக்கிற மாதிரி. சரிங்களா? இருந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒரு பெட்டியில இருந்தும் ஒரு எழுத்தை எடுத்து ஒரு வார்த்தையை உருவாக்கி அந்த வார்த்தையை வச்சு ஒரு தொடராவே நம்ம உருவாக்கணும். சரிங்களா? இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க பா, இந்த இடத்துல ழா, இதுல இம், பழம்ன்ற ஒரு வார்த்தை சொல் உருவாக்குறாங்க. அதுக்கான ஒரு தொடர். மரத்தில் பழம் பழுத்திருந்தது. இது போல நாம வார்த்தைகளை வந்து முதல்ல வார்த்தைகளை எடுத்து ஒரு சொல்ல உருவாக்குறோம். மா, இதுல வந்து ஈ, இதுல வந்து இல். ஆக மயில் என்ற ஒரு வார்த்தை வருது. நம் தேசிய பறவை மயில். இது போல ஒரு தொடராகவும் எழுதணும். சரிங்களா? குளம், மழை பெய்து குளம் நிரம்பியது. சங்கு, கடற்கரையில் இருந்து சங்கு எடுத்து வந்தேன். கடல், கடல் நீர் உப்பாக இருக்கும். வானம், வானம் இருண்டது. அடுத்தது முதல் எழுத்து வந்து குறிலா இருந்ததுன்னா அதை நம்ம நெடிலாக்கி
எழுதணும். இல்ல முதல் எழுத்து நெடிலா இருந்தா அது குறிலா மாத்தணும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க முதல் எழுத்து நெடில இருக்கு. இங்க பாருங்க முதல் எழுத்து நெடில இருக்கு, பாலம் இருக்கு. அப்ப இதை வந்து குறிலாக்கி எழுதணும். பலம், பலம். சரிங்களா? அந்த மாதிரிதான் கல். இப்ப முதல் எழுத்து நெடில இருக்கு, பாலம் எழுதுறோம். அது வந்து அந்த முதல் எழுத்தை வந்து குறிலாக்கனா பலம். அது போல கல், கால், பால், பல், கூடை, குடை, வலி, வாளி, நகம், நாகம், பாடம், படம், சாட்டை, சட்டை, வனம், வானம், நிலம், நீலம், நரை, நாரை, மூட்டை, முட்டை, கூண்டு, குண்டு, கொடை, கோடை, பானை, பனை, தலம், தாளம், பாதம், பதம், மடம், மாடம். இங்க தோண்டு, தொண்டு, அவல், ஆவல். இது போல எழுதிக்கோங்க. கிழது இரண்டு சொற்களுக்கும் உரிய ஒரே ஒரு எழுத்து எழுதுறோம். அதாவது இந்த இரண்டு சொற்களுக்கும் ஒரே எழுத்து தான். சோன்ற எழுத்து இங்க வந்தா சோளம், இந்த இடத்துல சோறு. போர்வை, போட்டி. கொடி, கொடை. இந்த இடத்துல கோன்ற எழுத்து போட்டாலும் நமக்கு என்ன வரும்னா கோடி, கோடைன்ற வார்த்தை கிடைக்கும். சரிங்களா? தொலைவு, தொடக்கம். சொற்கள், சொந்தம். மோதிரம், மோர். மொச்சை, மொட்டு. நொறுவை, நொறுங்கு. அடுத்தது இணைப்பேன், வரைவேன், வண்ணம் தீட்டுவேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 இருந்து 45 வரைக்கும் இருக்கிற எண்களை கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எண்கள் வரிசைப்படி நம்ம அந்த எண்களை இணைச்சிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு அன்னப்பறவை கிடைக்கும். சரிங்களா? அதை நீங்க வரைஞ்சி கலர் பண்ணுங்க. அடுத்தது வளரறி மதிப்பீடு 3. ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாத இணை எது? எங்க வந்து அலைக்கடலே, கருங்கடலே, அல்லும், பகலும், உறங்காயோ, உணதொலியோ, இது வந்து ஒரே மாதிரியான ஓசையில வருது. இதுல வந்து அந்த ஓசையே இல்லை, அதனால இதுதான் பொருந்தாது. அடுத்தது வந்து பொருந்தாத சொல் தொகுப்பை கண்டறிகிறோம். முன்னீர், சமுத்திரம், கடல், இது எல்லாமே கடலை தான் சொல்லுது. அந்த மாதிரி ஒரே மாதிரி இல்லாம வேற வேற மாதிரி வரதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாத்தீங்கன்னா மகரம், மன்னன், மீன், இது மூன்றும் வந்து வேற வேற. மகரமும் மீனும் ஒண்ணு, ஆனா மன்னன் அப்படின்றது வேற ஒரு சொல் இல்லையா? அதனால பொருந்தாத சொல் தொகுப்பு இதுதான். அடுத்து விடுபட்ட இடத்திற்குரிய சொல் எது? கடல் அலைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குதிரைகள் வந்து அணிவகுத்து வருவதை போல காட்சியளிக்குது. அப்ப குதிரைகள் அப்படின்றது இங்க சரியானது. கடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து கவிமணி தேசிக விநாயகம். அடுத்தது இந்த அடிக்கோடிட்ட சொல்லுடைய பொருள் எழுதுறோம். மகிமை. மகிமை அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து பெருமை. அடுத்தது பாருங்க, இந்த பாடலை படிச்சு விடை எழுதுறோம். மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுலவும் கடலே, விலைக்கொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. இந்த பாடல்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற சொல்ல வந்து எடுத்துக்க சொல்றாங்க. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது இந்த மலை, மகர. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால மலை, மகரம் அப்படின்ற வார்த்தைகள் எழுதுறோம். மலையை வயிற்றெடுக்கும் கடலே. இந்த பாடலுடைய பொருள் வந்து கடலுக்குள்ள உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது அப்படின்றத அந்த பாடலுக்கான பொருள். இது எண்ணில் அப்படின்ற சொல்லுடைய பொருள் எடுத்து எழுதுறோம். எண்ணில் அப்படின்னாலே வந்து எண்ணிக்கையற்ற, எண்ண முடியாத அப்படின்னு அர்த்தம். பாடலுடைய இடம்பெற்றிருக்கிற ஒத்த ஓசை சொற்கள் வந்து வயிற்றடக்கம், முத்தளிக்கும், மீனுலவும், குதவும், இந்த மாதிரி வார்த்தைகள்ல வந்து ஒரே மாதிரி முடியுது, ஒத்த ஓசையில முடியுது. கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன? மீன்கள், முத்துக்கள்லாம் வந்து நமக்கு கடல்ல இருந்து கிடைக்குது. அடுத்தது வந்து சரியான சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதுறோம். கடலுக்குள் உயர்ந்த மலைகள் உள்ளன, ஆறுகள் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலன். இந்த மாதிரி 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து முதல் கூற்று சரியானது. 2வது கூற்று வந்து கடல் தான் வந்து மழை நீரை சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய கலன், ஆறுகள் கிடையாது. அப்ப இந்த 2வது கூற்று வந்து தவறு, முதல் கூற்று தான் சரியானது. இப்ப கூற்று 1 சரி, 2 தவறு அப்படின்ட்டு தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாடலோட தொடர்புடைய சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. காடும் மலையும் கடந்து செல்வேன், குட்டை குளங்களை நிரப்பிடுவேன், கடைசியில் கடலில் கலந்துடுவேன். இந்த பாடல் வரிகள் வந்து எதோட தொடர்பு இருக்கு அப்படின்னா ஆறை பத்தி தான் சொல்லுது இல்லையா? காடு மலை எல்லாம் கடந்து வருது, குட்டை குளம் எல்லாம் நிரம்புது, கடைசியா போயிட்டு கடல்ல போய் சேருது அப்படின்னும் போது இது எது? ஆறு தான். அடுத்தது வந்து பொறுத்துக. அலுப்பு. அலுப்பு அப்படின்னா களைப்பு, ஒளி அப்படின்னா சத்தம், திரைனா அலை, அல்லும் அப்படின்றது வந்து இரவும், அல்லும் பகலும்னா இரவும் பகலும். ஸோ இதை மாதிரி நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆள வர்றது தான் கரெக்ட். அடுத்த கேள்வி, அலுப்பும் இலையோ கருங்கடலை. இந்த தொடருடைய பொருள் வந்து கடலுக்கு ஓய்வு என்பதே இல்லை அப்படின்றது அதனுடைய பொருள். அடுத்தது இந்த பாடல விடுபட்ட வரிகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த விடுபட்ட இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படின்னு. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோன்னு வரணும் இல்லையா? புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே. அது இங்க வந்து நிறைதாமோ, இந்த இடத்துல முழக்கமோ வரணும். நிறைதாமோ முழக்கமோ. அடுத்தது இந்த பத்தியை படிக்கலாம், அப்புறம் கேள்வியை பார்க்கலாம். பூமியின் மேற்பரப்பில் 70 விழுக்காடு நீரால் சூழப்பட்ட பகுதியை கடல் என்று அழைக்கிறோம். கடல் பரப்பின் மீது வீசும் காற்றினால் அலைகள் உருவாகின்றன. கடலின் ஆழத்தில் ஏற்படும் நிலநடுக்கத்தினால் ஆழி பேரலைகள் உருவாகின்றன.
இங்கு பாசிகள், பூஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் சுறா போன்ற பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன. பழங்காலத்தில் தமிழர்கள் நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் வியாபாரம் செய்தனர். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல். எனவே கடல் பகுதியில் கழிவுகளையோ குப்பைகளையோ போட்டு அவற்றை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் அப்படின்னு பத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலின் அலைகள் எதனால் உருவாகின்றன? கடல் மேல வீசுற அந்த காற்றுனால் தான் அலைகள் உருவாகுது இல்லையா? அதனால காற்றுனால் அப்படின்றதுதான் சரியானது. கடலில் வாழும் உயிரினம் எது? இது கடல்ல வாழறது சுறா மட்டும்தான். கடலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்? மழை பெய்வதற்கு ஆதாரமா இருக்குது. பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன. கடலடி வளங்களை பாதுகாப்பதற்கு. இது எல்லாமே. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? இவை அனைத்தும். அடுத்து பாருங்க, சுனாமி அப்படின்னா ஆழி பேரலைகள். இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது கடலுக்கு அடியில ஏற்படுற நிலநடுக்கத்தெல்லாம் சுனாமியே இந்த ஆழி பேரலைகள் உருவாகிறது. இப்ப விடை என்ன வரணும்? கடலுக்கு அடியில ஏற்படும் நிலநடுக்கம். அடுத்த கேள்வி, கடலை பாதுகாப்பதில் நமது கடமையாதுன்னு கேக்குறாங்க. அப்ப பதில் என்ன? கடல் பகுதியில் கழிவுகளையோ குப்பைகளையோ போட்டு அவற்றை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அடுத்தது ஐ செய்யலாமே. இங்க வட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டங்கள் எல்லாம் நீங்க கலர் பண்ணி அது ஒரு படமாக்கணும். அந்த படத்தை பத்தி நீங்க ஒரு சில வரிகளை எழுதணும். இப்ப பாருங்க, முதல் படத்தை பாத்தீங்கன்னா இங்க என்ன படம் நமக்கு தெரியுது? கப்பல் போல இருக்குது இல்லையா? கப்பல். இது ஒரு பெரிய கப்பல். கப்பல் கடலில் மிதக்கும். கப்பலில் நிறைய பொருட்களை எடுத்து செல்லலாம், இல்ல கப்பலில் பயணம் செய்யலாம். அடுத்தது இந்த வட்டங்களை ஒரு வீடு மாதிரி ஒரு படமாக்குறோம். வீடு, இது ஒரு அழகான வீடு. வீட்டில் நாம் பாதுகாப்பாக வாழலாம். வீட்டில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அந்த வட்டங்களை இணைச்சு ஒரு படமாக்கி நீங்க எழுதலாம். அடுத்து பாருங்க, இந்த குறிப்புகளை படிச்சுட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும். குறுகிய மீசை முடி, நீண்ட வால், கூரிய பற்கள், உடலிலே வரிகள். உடலில் வரிகள் இருக்கிறது தான். இதுக்கு உடல புள்ளிகள் தான் இருக்கு இல்லையா? அப்ப இது என்னது? புலி. இது சிறுத்தை. ஆனா இங்க கொடுத்துருக்கிற குறிப்பு புலிக்கான குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. நம்ம புலின்னு எழுதுறோம். அடுத்தது இங்க குரங்கு, மனித குரங்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பு எதை பத்தினது பார்க்கலாம். உடல் முழுவதும் முடி இருக்கும். இதனுடைய முன்கால்கள் கைகள் போல செயல்படும். முன்வாய் நீண்டிருக்கும், வால் இருக்காது. அப்ப இந்த குறிப்புகள் மனித குரங்குக்கு தான் பொறுத்தது. மனித குரங்கத்தை டிக் பண்ணிட்டு அதை எழுதிக்கோங்க. இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேக்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு எழுதுங்க. நான் என்ன எழுதிக்கேன்னு பாருங்க. என்னிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் முதலில் நான் உலக அமைதி, வறுமை ஒழிப்பு மற்றும் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வேன். பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பாடுபடுவேன். அடுத்தது, உங்களால் பறக்க முடிந்தால் நீங்கள் எங்கு செல்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? இப்போ பதில் எப்படி எழுதலாம்? என்னால் பறக்க முடிந்தால் நான் உலகை சுற்றி பார்ப்பேன். உலகின் அழகான இடங்களையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் கண்டறிவேன். மேலும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று உதவிகளை செய்வேன். இது போல எழுதுங்க. அடுத்து காற்றுக்கு ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. காற்றுக்கு எப்படி கடிதம் எழுதலாம் பாருங்க. அன்பிற்குரிய காற்றே, நலமா? நான் நலமாக இருக்கிறேன். நீ நலமாக இருக்கிறாய் என்று நம்புகிறேன். நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கு செல்கிறாய் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ எங்கிருந்தாலும் உன் இருப்பு எங்கும் உணரப்படுகிறது. நீ பூமியின் உயிர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நீ இல்லை என்றால் இந்த பூமியில் உயிர் வாழ முடியாது. நீ பல உயிரினங்களுக்கு சுவாசிக்க உதவுகிறாய். நீ இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. உன் பயணம் எங்கும் தொடரட்டும். இந்த உலகத்திற்கு நீ செய்யும் அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. இப்படிக்குன்னு போட்டு உங்க பேர் எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.